கத்திரிக்காய் கிரேவிக்கு தேவையான பொருட்கள். இப்போ கடாயை வைப்போம். கடாயை வச்சு ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றலாம். எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் கடுகு போடலாம். கடுகு போடுறோம். கடுகு போட்டு கடுகு நல்லா பொரியட்டும். இஞ்சி பூண்டு கையில் தட்டின இஞ்சி பூண்டு கொஞ்சம் போட்டுக்கும். கருவேப்பிலை, இப்போ வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்குவோம். வெங்காயத்துக்கு கூட சால்ட் உப்பு இருக்குது, உப்பு போட்டு வதக்குறோம். வெங்காயத்துக்கூடயே சால்ட் உப்பு போட்டு நல்லா வதக்குறோம். நல்லா வதங்கிச்சு. இந்த மாதிரி நல்லா பொன் உருவலாக நல்லா வதக்குனா தான் உங்களுக்கு கத்திரிக்காய் கிரேவி சூப்பராக வரும். அதுக்கு தான் நம்ம ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிருக்கோம். இப்போ தக்காளி போட்டுக்குவோம். தக்காளி நல்லா குத்தி குத்தி விட்டு நல்லா வதக்கிடுவோம். அது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கணும். இப்போ தக்காளி மஞ்சத்தூள் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. கத்திரிக்காய் போட்டு கத்திரிக்காயும் நல்லா வதக்கணும். அரிஞ்சு வச்ச கத்திரிக்காய் எல்லாத்தையும் போட்டுக்கணும். கத்திரிக்காய் நல்லா வதங்கட்டும். நல்லா 4 பக்கம் திருப்பி நல்லா கத்திரிக்காய் வதங்கட்டும். அந்த எண்ணெயிலே கத்திரிக்காய் நல்லா வதங்கிடும். நல்லா பாருங்கள், அந்த எண்ணெயிலே நல்லா வதங்கிடுச்சு கத்திரிக்காய். தேவைக்கேற்ப மிளகாத்தூள் போட்டு அதையும் நல்லா அந்த நெடி வர அளவுக்கு வதக்கிக்கலாம். மிளகாத்தூளையும் நல்லா நெடி வர அளவுக்கு அந்த எண்ணெயிலே போட்டு நல்லா நம்ம வதக்கிக்கலாம். நம்ம கொஞ்சம் தான் தண்ணி வைக்க போகிறோம். கொஞ்சமாக தண்ணி வச்சு நம்ம இறக்க போகிறோம். அதனால் மிளகாத்தூளை நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி வச்சு அந்த கத்திரிக்காய் வேகத்துக்கு நல்லா கலரி விட்டு 4 பக்கம் நல்லா கலரி விட்டு மூடி வச்சுருவோம்.
5 மினிட்ஸ் கழித்து எடுப்போம். எண்ணெய் ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் எதுக்கு திரும்ப ஊற்றணும், நம்ம ஓரமெல்லாம் எண்ணெய் வந்திருக்கு பாருங்கள். அதுக்கு தான் கத்திரிக்காய் கிரேவினா கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக ஒரு குழிக்கரண்டிக்கு. நல்லா தொக்கா சூப்பராக வரும். அப்போ தான் ரொம்ப பொலபொலன்னு வெந்துட வேணாம். இந்த பக்குவத்தில் இருந்தால் போதும், நல்லாயிருக்கும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. வேறு ஏனத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். கத்திரிக்காய் கிரேவி ரெடி. கத்திரிக்காய் கிரேவி ரெடி. நீங்களும் செய்து பாருங்கள்.